ஓம் ஞான மூட்டீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் புத்திர தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம், நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்ன, எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்தால் தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம், அனுதினமும் நீங்கள் வாழ்நாளில் செய்யக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன, இதை தெளிவாக கொடுக்குறேன். நண்பர்கள் இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்க, தெளிவாக புரியும். பொதுவாகவே இருக்கிறதுலே மோசமான தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திர தோஷம்தான். குழந்தைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிறக்கலை அப்படின்னாலும், குழந்தைகள் இல்லைனாலும் நம்ம மனசு படாத பாடுபடும். எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, நம்மளுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு ஒரு மனவேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை இருந்து குழந்தை பிறந்து அவங்களுக்கு அந்த பிள்ளைகளால் நெருக்கடிகளும் பணப்பிரச்சனைகளும் மனப்பிரச்சனைகளையும் அந்த குழந்தைகளால் நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அது புத்திர தோஷம். குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு, மாத்திரை மருந்து எடுத்து குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டல் சர்ஜரி அப்படின்னு சொல்லி போய் நம்ம தேவையில்லாத செலவுகளை பண்ணாலும் அது புத்திர தோஷம். குழந்தைகள் பிறந்து வளர்ந்து அது திருமணம் ஏஜ் ஆகி திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் நல்லா இருந்துட்டு திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் மன வாழ்க்கை சரியில்லாமல் பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாமல் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு செய்கிற தொழிலில் நஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகள் உங்கள் கண்ணெதிரே கஷ்டப்பட்டாலும் புத்திரதோஷம். குழந்தை பாக்கியம் இல்லை, நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத ஒரு பாயிண்டை வச்சு நீங்கள் புத்திரதோஷம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் கண்ணெதிரே உங்களுடைய குழந்தை சீரும் சிறப்புமாக நோய் நொடி இல்லாமல் கடன் காவல் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழுது அப்படின்னா மட்டும்தான் புத்திரதோஷம் உங்கள் ஜாதத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இந்த பாக்கியத்தை ஆண்டவன் எல்லாருக்கும் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு மைனஸான ஒரு புள்ளியை வச்சுட்டு தான் இருப்பான். ஆனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வேண்டி வேண்டி புத்திரதோஷமாக செயல்பட்டுட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகள் கஷ்டப்படுது நஷ்டப்படுது இதை நோக்கி இருக்கும். இப்படி ஒவ்வொரு விதமாக புத்திரதோஷம் அப்படிங்கிற செயல்பட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா முதல்ல இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்களாய் நம்மளை படைக்க வச்சு ஒன்று குலதெய்வம் மூலமாக இன்னொன்று இஷ்ட தெய்வம் மூலமாக 2 ஆப்ஷனை கொடுத்துருக்குறான். உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று குலதெய்வம் இன்னொன்று இஷ்ட தெய்வம். இந்த 2 குலதெய்வம் தெய்வத்தின் வழியாக உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் நீங்கள் நிவர்த்தி செய்யலாம். ஆனால் அந்த கோவில் வழிபாடு தெய்வ வழிபாடுகள் இதை எல்லாமே நம்ம சரியான முறையில் எடுக்கணும், கரெக்டாக தேடி பிடிச்சி எடுக்கணும். நம்ம ஜாதகத்தில் என்ன அமைப்பில் கிரகங்கள் இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் கரெக்டாக தேடி பிடிச்சி எடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி செய்யலாம். அடியேன் கண்ட உண்மை, என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான். சரி, நம்ம என்ன நினைப்போம், 5ஆம் இடம் கெட்டு போச்சு, அப்போ நம்மளுக்கு புத்திர தோஷம் இல்லை. இலக்கணப்படி 5ஆம் இடம், ராசிப்படி 5ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு புத்திர தோஷமாகி போச்சு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் நம்ம ராசி இலக்கணத்திற்கு நம்ம கணக்கெடுத்து பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா வழி குலதெய்வம் மட்டும்தான் நம்மளுக்கு ஓடி காத்து அருள் பாலிக்கும், அப்பா வழி குலதெய்வம் தான் நம்மளுக்கு எல்லாமே முன்னால் நிற்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது சத்தியமாக அது மட்டும் சாத்தியம் இல்லை. எப்படி ஆண்டவன் ஒரு இரவு ஒரு பகல், ஒரு ஆண் ஒரு பெண், சரிங்களா, ஒரு இன்பம் ஒரு துன்பம், இப்படி எல்லாமே 2 கொடுத்து வச்சிருக்கிறானோ அதே மாதிரி ஜாதகத்துலேயும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அப்பா வழி குல தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்காத பட்சத்தில் உங்களை ஈண்டெடுத்த அம்மா என்று சொல்லக்கூடிய உறவு ஸ்தானத்துக்கு வழியாக உள்ள குலதெய்வத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் கரெக்டாக உட்காந்துருக்கும். நம்ம என்னமோ அப்பா வழி குலதெய்வம் தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறக்காக அதை தேடியே ஓடி காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணி, என்னடா சாமி நம்மளும் கும்பிடாத சாமி இல்லை, எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு, எல்லா விரதமும் இருந்தாச்சு, எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணியாச்சு, லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணியாச்சு, ஆனால் ஒன்றுமே நடக்கலையேன்னு விரக்தியில் இருப்போம். ஆனால் நம்ம ஜாதகத்தில் ஒரு 10 பைசா சூடத்தை எடுத்து அம்மாவளி குலதெய்வம் கோயிலை பற்ற வச்சு விட்டோம்னா அது எரிஞ்சு முடிக்கிறக்குள்ள தோஷம் நிவர்த்தி ஆகி போகும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அதை சொல்லித்தரக்கு ஆள் இல்லை. பொதுவாக பாருங்கள், 5ஆம் இடம் கெட்டு போய் இருக்கிற அன்பர்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், பூர்வீக சொத்து அப்படிங்கிறது இருக்காது. தாத்தா என்று சொல்லக்கூடிய உறவுகளால், தாத்தா என்று சொல்லக்கூடிய உறவு உங்களுக்கு காசு பணம் பொருளாதாரம் இடம் நிலம் சார்ந்த விஷயங்களை சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க.
அதே சமயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் ஆசைப்படுற எந்த விஷயமே உங்களுக்கு உடனே கிடைக்காது, கால தாமதமாகி கொண்டே இருக்கும். இது எல்லாம் நல்லா செக் பண்ணி பாருங்கள். 5ஆம் இடம் கெட்டு போகணுங்க அப்படி தான். ஏன்னா 5ஆம் இடங்கிறது உங்கள் ஆள் மனசு, உங்கள் ஆசை, உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கிறதுக்குண்டான அமைப்பு. ஆனால் நம்ம அப்பா வழி குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை மட்டுமே நோக்கி ஓடுறதை விட்டுட்டு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களை ஈண்டு எடுத்த தாய் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து கை வச்சு எண்ணி வந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை நம்ம எட்டி பார்த்தோம்னா 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாக வரும். அம்மா வழி குலதெய்வம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடனை குறிக்கும். அதே சமயத்தில் பெரிய பொருளாதாரத்தையும் உயர் அந்தஸ்தையும் தொழில் லாபத்தையும் குடிக்கிறதுக்குண்டான இடமே 8ஆம் இடம் தான். ஏன்னா 8இல் இருக்கக்கூடிய கிரகம் அது என்ன கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கும், உங்கள் வருமான ஸ்தானத்தை பார்க்கும். அப்போது உங்களுக்கு வந்து அம்மா வழி குலதெய்வம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா, உன்னை வந்து காத்து கொடுக்குறேன், இந்த பிரபஞ்சத்தில் இந்த அமைப்பு படி உனக்கு நான் தாண்டா உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும், நான் தான் உனக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கணும். உன்னுடைய அம்மா என்று சொல்லக்கூடிய உறவு, அவங்களுடைய அம்மா என்று சொல்லக்கூடிய உறவு, அதாவது அம்மா வழியில் உள்ள தாத்தா பாட்டி விட்டுட்டு வந்த குலதெய்வ கர்ம கடன் என்னவோ, குலதெய்வ கடன் என்னவோ அதை பார்த்து நீ செலுத்துடா மகனே. உனக்கு நான் வந்து இந்த ஆயுள் முடியும் வரை குழந்தைக்கு குழந்தையாக வந்து பிறக்கிறேன், அதிர்ஷ்டத்துக்கு அதிர்ஷ்டமாகவும், தாய்க்கு தாயாகவும், தாரத்துக்கு தாரமாகவும், அதே சமயத்தில் பேரனுக்கு பேரனாகவும், பேத்திக்கு பேத்தியாகவும் நானே வந்து பிறந்து உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறதான் சத்தியமான உண்மை. ஆனால் நம்ம மனம் என்னவோ அதை ஏற்க மறுக்கும். காலகாலமாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு வந்துகிட்டு இருப்போம். அதை வந்து ஒரு நாள் சொல்லி கொடுக்கறதுக்குள்ளே நம்ம அதை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. 2 விஷயம் யோசிச்சு பாருங்கள், புரிஞ்சிடும். ஒருத்தருக்கு 2 கண் இருக்குதுன்னா ஒரு கண் அப்பாவளி குலதெய்வமாக எடுத்து பாருங்கள், இன்னொரு கண் அப்படிங்கிற அம்மாவளி குலதெய்வமாக எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு கண் வலது கண் போச்சு, அப்பாவளி குலதெய்வம் போச்சு அப்படிங்கிறக்காக நம்ம என்ன ஐயோ ஒரு கண் போச்சுன்னு சொல்லி நம்ம முடங்கியாக கிடக்கிறோம், இடது கண்ணால் பார்த்து உலகத்தில் வாழ்கிறதில்ல. அப்போ அப்பாவளி குலதெய்வம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை நோக்கி ஓடி கால நேரத்தையும் விரயம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்கு பதிலாக அம்மா வழியில் உள்ள குலதெய்வத்தையும் கெட்டியாக பிடிக்கலாம். அப்படி கெட்டியாக பிடிக்கும்போது அந்த ஜாதகர் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னா ஒரு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போச்சு அப்படிங்கும்போது புத்திர தோஷமாக தான் வேலை செய்யும். குழந்தைகள் பிறக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 5ஆம் இடம் கெட்டு போயிடும், ராசிக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா குழந்தைகள் வந்து பிறந்து நல்லபடியாக வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, மனப்பிரச்சனை, படிப்பில் கவனம் செலுத்த முடியாத சூழல், படித்து வளர்ந்து வரும்போது வேலை இல்லாத நிலைமை. அதே சமயத்தில் 5ஆம் இடம் கெட்டு போச்சா குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது மன வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள் கண் எதிரே கஷ்டப்படணும், நஷ்டப்படணும், தொழில் செஞ்சு நஷ்டப்படணும், சொத்து சுகங்களை இழக்கணும் அப்படிங்குண்டான அமைப்பு அங்கே ஆல்ரெடி உள்ளே வந்துடும். அதன்படியே நகர்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம குலதெய்வ வழிபாடு எடுக்கணும், குலதெய்வம் வந்து நம்மளை காக்கும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து அப்பாவளி குலதெய்வத்தை நோக்கி ஓடி காலத்தை விரயம் பண்ணுவோம். நல்லா புத்திசாலித்தனமாக யோசிக்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள். புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது எதில் வரும்? கிரக அமைப்பு உங்களுக்கு வந்து அந்த புத்தியை கொடுக்கணும் அப்படின்னா தானே அந்த உங்களுக்கு புத்தியை வேலை செய்யும், அது வேற. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஒரு ஸ்தானம் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக இன்னொரு ஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கை கொடுக்க ரெடியாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. 5ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 9ஆம் இடம் ஏதோ ஒரு வேலை சப்போர்ட் பண்ணும். சரி, 9ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வேலை 5ஆம் இடம் சப்போர்ட் பண்ணும். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுவாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் பிறந்ததுலேருந்து அதிர்ஷ்டத்தோடு வாழ்ந்து பிறந்துட்டுக்காக அர்த்தம். 5ஆம் இடமும் உங்களுக்கு வந்து 5ஆம் இடம் நல்லா இருக்குது, 9ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் தந்தை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தந்தை எப்போ ஆகுறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, மன நெருக்கடி, பேரம் பேத்து இல்லாத சூழல் இப்படி வரப்போகுதுன்னு அர்த்தம். 5ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் நல்லா இருக்குன்னா நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து நீங்கள் பிறந்த காலத்தில் இருந்து சாப்பாடு கஷ்டப்பட்டு துணிமணி இல்லாமல் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்ந்தோன்னு சொல்கிறாங்களா, இந்த அமைப்பு உள்ளே வந்துடும். அப்போ 2 அமைப்பும் கெட்டு போச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அம்மா வழி குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை கெட்டியாக பிடிக்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய உறவுகளால் பிறந்த நம்மளுக்கு வந்து அப்பா வழி மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை. அப்பா வழி தாத்தா மட்டும் தான் காசு கொடுப்பாரா? அம்மா வழி தாத்தா காசு கொடுக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்கள், இதில் புரிஞ்சிடும். அப்பா வழி தாத்தா அப்படிங்கிறது 5ஆம் இடம், சரிங்களா? அம்மா வழி தாத்தா அப்படிங்கிறத கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அது 5ஆம் இடமாக வரும், உங்களுக்கு 8ஆம் இடமாக வரும். அப்போ ஒருத்தருக்கு வந்து தன வரவு அமைப்பை வந்து பாருங்கள், 2, 5, 8, 9, 11 இந்த ஸ்தானம் தான் உங்களுக்கு தன வரவு கொடுக்கும்.
அப்போ அப்பா வழியில் உள்ள தாத்தா காசு கொடுக்கல, பிரச்சனை நம்மளுக்கு ஒன்றும் தரல அப்படிங்கிறக்காக அம்மா வழி தாத்தா அவனுக்கு காசு கொடுக்காம போக மாட்டார். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அமைப்பு இருக்குன்னா வந்து தானே தீரும். அது நம்ம ஜாதகத்தில் இருக்கும். நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது தோஷ நிவர்த்தி ஆகும். அப்போ இந்த ஜென்மத்தில் வந்து 5ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து சம்பாதிச்ச காசு பணம் பொருளாக எல்லாத்தையுமே உங்கள் குழந்தைகள் வந்து அழிச்சிப்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, 9ஆம் இடம் உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும்போது அந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தின் கோவிலில் போய் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டுவது, குழந்தைகளுக்காக மொட்டை போடுறது, குழந்தைகளுக்காக வந்து நீங்கள் அவங்க நேர்த்திக்கடன் பண்ணுறது, விரதம் இருப்பது, அந்த இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் நீங்கள் என்ன நீங்கள் பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணி அந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அதற்கு உண்டான பலனை வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தைகள் மூலம் அந்த குழந்தைகளுக்கு அந்த வரங்கள் கிடைக்கும். அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு அந்த வரம் கிடைக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 9ஆம் இடம் நல்லா இருக்குதுன்னா உங்களுடைய பேரன் பேத்தி நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் பேரன் பேத்தி நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த உண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குலதெய்வத்துக்கு உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டமான குழந்தையை கொடுக்கறதுக்கு உண்டான தெய்வம் அப்பா வழி குலதெய்வமா அம்மா வழி குலதெய்வமா, இதை தான் நீங்கள் கரெக்டாக கையில் பிடிக்கணும். சரி, உங்கள் ஜாதகப்படி 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி போய் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், கடன் சார்ந்த விஷயங்கள் இதை குறிக்கும். அதே சமயத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளையும் குறிக்கும். அடுத்தவங்க உழைப்பை நீங்கள் வாங்கி உங்கள்கிட்ட கொண்டு பாக்கெட்டில் வைக்கிறீங்களா, அல்லது உங்கள் உழைப்பை கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களா, அதுங்கிற சுட்டி காட்டுற இடமும் 6ஆம் இடம் தான். அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது உணவு சார்ந்த விஷயம். நீங்கள் வந்து குலதெய்வ ஸ்தானம் கெட்டு போச்சுன்னா நீங்கள் அம்மா வழி குலதெய்வம் கோயிலில் போய் அந்த தெய்வத்திற்கு அன்னதானம் போட்டுக்கிட்டே இருங்க. அந்த கோவிலில் போய் ஒரு ஆயுதங்கள் எடுத்து வச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வ கடன் என்ன சில கடன் வந்து நிவர்த்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அடுத்து 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கு. குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி போய் 8ல் மறைஞ்சிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி அம்மா வழி குலதெய்வத்தை எடுத்து ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் உங்களுடைய குலதெய்வம் என்று சில தெய்வம் இருக்கிறதுனால உங்களுக்கு அம்மா வழி குலதெய்வம் மட்டும்தான் ஓடி வரும். அப்பா வழி குலதெய்வம் எங்கே இருந்தாலும் வரவே வராது. அப்போது அம்மா வழி குலதெய்வம் கோயிலில் போய் 8ஆம் இடம் அப்படிங்கிறது பெருங்கடன். அந்த கடனை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிஷேகங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய தாய் மாமன் இப்பொழுது எந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறாரோ அதுவே உங்கள் குலதெய்வம். உங்கள் அம்மா குழந்தையாக இருக்கும்போது உங்களுமே சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஓடி ஆடி போய் எந்த குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டாங்களோ அதுவே உங்கள் குலதெய்வம். உங்களுடைய அம்மா வழியில் உள்ள தாத்தா பாட்டி என்று சொல்லக்கூடிய உறவுகள் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு விட்டுட்டு வந்த கடன் என்ன? நீங்கள் போய் குலதெய்வம் கோயிலில் போய் மொட்டை போடணுமா, அல்லது அந்த குலதெய்வம் கோயிலுக்கு அன்னதானம் செலுத்தணுமா, குலதெய்வம் கோயிலை சீரமைக்கணுமா, குலதெய்வம் கோயிலுக்கு இடம் நிலங்கள் வாங்கி கொடுக்கணுமா, அல்லது அந்த குலதெய்வம் கோயிலில் உள்ள சாமி சிலைகளை சீரமைச்சு கொடுக்கணுமா, அல்லது அந்த குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் பணிவிட செய்யணுமா, அங்கே பூஜை போடணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக போய் அந்த அம்மாவளி குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் கரெக்டாக செய்யும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 8ஆம் இடம் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே நிவர்த்தி ஆகும். ஏன் அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடங்கிறது ஆயுள். உங்களுடைய அம்மாவுக்கு அம்மா என்று சொல்லக்கூடிய பாட்டி உங்களுடைய அம்மா உடம்பு சரியில்லாமல் குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஆயுள் கண்டத்தை சந்திக்கிற நேரங்கள் வரும்பொழுது அவங்க போய் என் மகளை வந்து குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுருப்பாங்கல்ல, என் மகளை காப்பாற்றி கூட ஆண்டவா, உனக்கு ஒரு முடி காணிக்க கொடுக்குறேன், மொட்டை போடுறேன், உன் கடனை நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. அந்த கடனை அவங்க விட்டுட்டு வந்த விளைவு உங்கள் ஜாதகத்தில் அது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்து இருந்து உங்களுக்கு பெரு நஷ்டங்களையும் பொருளாதார இழப்புகளையும் கொடுக்கும். இதுதான் சத்தியமான உண்மை. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் 30 வருஷமாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் இருக்குது. ஒரு 50 வருஷம் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் போக்குவரத்து கிடையாது. அன்னைக்கெல்லாம் வந்து யாருக்காவது குழந்தைக்கு உடம்பு செய்யலைன்னா உடனே குலதெய்வம் கோயிலில் போய் திருநீர் எடுத்து நெத்தியில் பூசுறது, அந்த கோயிலிருந்து விபூதியை எடுத்து திருநீர் எடுத்து தண்ணியில் கலக்கி குழந்தைகள் கொடுக்கறது, இப்படி அந்த குழந்தைகளுக்கு திருநீர் அள்ளி போட்டு ஆண்டவா இதை காப்பாற்றி விடு, இதை திருநீர் கொடுக்க சரி பண்ணி கொடுங்க, இப்படித்தான் அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து குலதெய்வத்தை நம்ம வேண்டி நம்ம வாழ்க்கையை வளர்த்துட்டு வந்தோமே தவிர, இன்றைக்கி மூக்கில் ஒழுகுனாலும் சரி சளி பிடிச்சி மூக்கில் ஒழுகி ரேசாக ஆச்சமான்னு தும்புறதுக்குள்ளே உடனே போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து மாத்திரை மருந்து சாப்பிட்ற அளவுக்கு அன்னைக்கு காலகட்டத்துக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. யோசிச்சு பாருங்கள், தெளிவாக புரியும். அப்போ அந்த உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட லெவலில் நீங்கள் உங்களுடைய அம்மா என்ன சொல்லக்கூடிய உங்களுடைய அம்மா அவங்க குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஆயுள் கண்டு சந்திச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் குலதெய்வம் கோயிலில் போய் பாட்டி என் பிள்ளையை காப்பாற்றி கூட ஆண்டவா, என் பிள்ளைக்கு நான் மொட்டை போடுறேன், இல்லைனா ஒரு கோயில் உனக்கு ஒரு குத்தலுக்கு எடுத்து வைக்கிறேன், உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஒரு வேண்டுதல் வேண்டியிருப்பாங்க.
அந்த வேண்டுதலை அந்த குழந்தை சரியான உடனே பாட்டி விட்டுட்டாங்க, அந்த தெய்வம் அம்மாட்ட கேட்குறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட வந்து கேட்குது. இதுதான் கான்செப்ட். இதை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இது 8ஆம் இடம். அப்போ அது என்ன கடன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதை நீங்கள் நிவர்த்தி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு உண்டான புத்திர தோஷம் நிவர்த்தி ஆகிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது தான் பிரச்சனை. பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தோடு குலதெய்வத்திற்கு உண்டான கிரகம் அங்கே தொடர்பில் இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, இது சத்தியமான உண்மை. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வம்சத்தில் இது இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. பாதகம் மாரகம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் அதிபதி பார்வை தொடர்பு இது கரெக்டாக உள்ளே வந்துட்டுனா செக் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வம்சத்தில் அப்பா வழியில் அல்லது அம்மா வழியில் அது கிரகங்கள் என்ன தன்மையில் இருக்கோ அதுக்கு தகுந்த போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அப்பா வழியிலையா அல்லது அம்மா வழியிலையா குழந்தைகள் துர்மரணம் ஆகியிருக்கும். குழந்தை வந்து வயிற்றில் இருந்துச்சு, பிறக்கும்போது இறந்து போச்சு, இறந்து போச்சு, பிறந்துச்சு. அதே சமயத்தில் ஒரு 4 மாதம் ஆச்சு, இறந்து போச்சு. ஓடி ஆடுற வயசில் வந்து இறந்து போச்சு. திருமண ஏஜுக்கு முன்னால் வந்து ஒரு விபத்தில் மரணம் ஆகி போச்சு, அல்லது சூசைட் பண்ணிட்டு இப்படிங்கிற துர்மரணம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ள குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்கள் வம்சத்தில் இருக்கும். அதை கெட்டியாக பிடிக்கணும். அதை பிடிச்சாதான் அந்த குலதெய்வத்திற்கு உண்டான ஸ்தானம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு வந்து அந்த புத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அங்கே நல்லா பாருங்கள், 5ஆம் இடங்கிறது ஒரு மாம்பழம் அழுகி போச்சு அப்படின்னா நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம், தூக்கி ஓரமாக போட்டுருவோம். அங்கே உள்ள விதைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது அழுகுனதுக்கு அப்புறம் தான் முளைக்கவே ஆரம்பிக்கும். அப்போது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானம் கெட்டு போச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வந்து உயிர் காரகத்துவம் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை அங்கே பிறந்து இறந்து அது அழுகி போய் பிறந்து இறந்து ஒரு குழந்தை இருக்குது. அந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் புத்திர தோஷத்தை அடியோடு நிவர்த்தி செய்யலாம். சத்தியமான உண்மை. இதெல்லாம் அவங்கவுங்க ஜாதகத்தில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், துல்லியமாக இருக்கும், ஒரு நூல் கூட தவறாது. அப்போ 5ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு வந்து குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி போய் பாதகாதிபதி மாரகாதிபதி கர்மஸ்தான அதிபதி தொடர்பு உள்ளே வந்துட்டாருன்னா 10ஆம் அதிபதி உள்ளே வந்தாருன்னா அப்பா வழியில் உள்ள பெண் குழந்தைகள், வழியில் உள்ள பெண் குழந்தைகள், அப்பாவுடைய அக்கா தங்கச்சின்னு சொல்லக்கூடிய உறவு உங்களுக்கு அத்தையாக உங்கள் குடும்பத்தில் கன்னி தெய்வமாக இருக்கும், குல தெய்வமாக இருக்கும். அதை தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்கள்லாம் உள்ளே வரும். அங்கே பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா குழந்தை பிறந்து இறக்குறது, பிறந்த உடனே இறந்து போகிறது, ஒரு 4 வயசுக்குள்ளே இறக்குது, ஒரு 6 வயசுக்குள்ள இறக்குன்னு சொல்கிறாங்களா, இந்த மாதிரி அமைப்பில் உள்ள வந்துடும். அந்த மாதிரி குழந்தை குடும்பத்தில் இருக்கும், அது தெய்வமாக இருக்கும், அதை வழிபாடு செய்யணும். பாதகம் அப்படிங்கிறது குழந்தை உருவாகி வந்த உடனே அடடா நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஏற்கனவே குழந்தைய நம்ம ஒரு குழந்தை பெற்று வளர்க்க முடியாமல் இருக்கும், இன்னொரு குழந்தைய நம்ம எப்படி வளர்க்குறது, சரி இதை கலைச்சிடலாமே அப்படின்னு கலைக்கிறீங்கள, இது பாதகம். ஒரு விஷயத்தை செய்ய வச்சு அதை திருப்பி நீங்களே உங்களை அழிக்க வைக்கிறதில்ல, இது பாதகம். அப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை அமைப்பு கருவில் களைஞ்சி கருவை உருவாக்குறது நீங்கள், அழிக்கிறது நீங்கள், இதுதான் பாதகம் மாரகம். இந்த மாதிரி ஒரு குழந்தை அமைப்பு உங்கள் தெய்வமாக இருக்கும். அந்த தெய்வத்தையும் நீ குலதெய்வமாக கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் அந்த புத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா எந்த மரத்தில் நம்ம ஏறுறோமோ அதே மரத்தின் வழியாக தான் இறங்க முடியும். 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து உங்கள் குடும்பத்தில் கன்னி தெய்வம் என்று சொல்லக்கூடிய குழந்தை தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கும். அதை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு போய் அதற்கு அப்புறம் நீங்கள் போய் தாய் வழி குலதெய்வமா அம்மா வழி குலதெய்வமா அப்பா வழி குலதெய்வமா அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வம் கொடுக்கக்கூடிய காசு பணம் பொருளாதாரம் எல்லாத்தையுமே வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கடனாக கொடுக்கறதுக்கு ஓடி வரும். ஆனால் இந்த குழந்தைகள் அதை வாங்கி குலதெய்வமாக நின்று குலதெய்வம் கொடுக்கக்கூடிய கடனை அந்த குழந்தைகள் வாங்கி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி தோஷமில்லாத ஒரு வாழ்க்கையும் தோஷமில்லாத ஒரு தொழிலையும் நஷ்டம் இல்லாத கடன் இல்லாத பிரச்சனை இல்லாத ஒரு தொழிலையும் அதுதான் கொடுக்கும். இதுதான் சத்தியமான உண்மை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து குலதெய்வத்திற்கு புத்திர தோஷம் ஆகிப்போச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிக்கணும்னு சொல்லிட்டேன், விளக்கமாக கொடுத்துட்டேன். இதில் வந்து குலதெய்வமும் தெரியல, எனக்கு இஷ்ட தெய்வமும் தெரியல, அம்மா வழி குலதெய்வமும் தெரியல, எதுவுமே தெரியலன்னா நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே தெய்வத்தை, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரே தெய்வம், ஏதோ ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. நீ தான் எனக்கு அம்மா, நீ தான் எனக்கு தாத்தா, நீ தான் எனக்கு பாட்டி, நீ தான் எனக்கு குழந்தை, நீ தான் எனக்கு பேரன் பேத்தி, எல்லாமே நீ தான் அப்படின்னு கெட்டியாக பிடிச்சி அந்த கோவிலுக்கு செய்யக்கூடிய விஷயத்தை உங்கள் ஜாதகப்படி அந்த கோவிலுக்கு வந்து என்னென்ன செய்யலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி
என்ன ராசிக்கு அதிபதியாக வர்றாருன்னு பாருங்கள். நீர் ராசி அதிபதியாக வந்தால் அங்கே நீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும், நெருப்பு ராசி அதிபதியாக வந்தால் அங்கே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்வதும், ஹோமங்கள் யாகசாலையில் வளர்த்து ஹோமங்கள் செய்வதும், சரிங்களா. அதே வந்து காற்று ராசி அமைப்பில் வந்தாச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒளி, அதாவது மந்திரங்கள் சொல்லக்கூடிய ஒளி, வாசனை திரவியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுத்து அந்த கோவிலுக்கு இப்படி என்னென்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது பூரா இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் செய்யுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி வரும். புத்திர தோஷம் மட்டுமில்லை, 5ஆம் இடம் வலுவாகி நல்ல குழந்தைகள் பிறக்கும், துர்மரணங்கள் இருக்காது. அதே சமயத்தில் பிள்ளைகள் வந்து உங்கள் கண்ணெதிரே கஷ்டப்படாது, பிள்ளைகளும் சொந்த தொழில் செய்து டாப்பில் வரும், குழந்தைகள் கிடைக்கக்கூடிய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வரக்கூடிய மனைவி மகாலட்சுமியாக வருவா. உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்கணும்னு காத்திருக்கோ அது அனைத்துமே கொடுத்துக்கிட்டே இருக்கும், தோஷம் இல்லாமல் கொடுக்கும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய பேரன் பேத்தி உள்பட எல்லாமே தோஷமில்லாத ஒரு குழந்தையாக பிறந்து உங்கள் கண்ணெதிரே உங்கள் ஆயுள் முடியும் வரை நோய் இல்லாத, கடன் இல்லாத, பிரச்சனை இல்லாத, கோர்ட்டுக்கே சம்மந்தப்பட்ட அமைப்பு இல்லாமல், ஆக்சிடெண்ட் விபத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை சந்திக்காமல், கடன் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் நல்ல குழந்தையா, பேர் சொல்லும் குழந்தையா இந்த பூமியில் உங்கள் கண்ணெதிரே அது வாழ்றதுக்கு உண்டான சூழலை இந்த வழிபாடு முறைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். பொதுவாக வந்து புத்திர தோஷம்னு விழுந்துட்டு அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் குழந்தைகள் அப்படிங்கிறது உங்கள் கண்ணெதிரே கஷ்டப்படாமல் இருக்கணும். குழந்தைகள் வளர்ந்து நீங்கள் வயதான காலங்களில் இருக்கும்போது உங்களை வச்சு குழந்தை தாங்குன்னு தாங்கணும். ஏம்மா அதை சாப்பிடுமா, இதை சாப்பிடுமா, அப்படிமா இப்படிமான்னு சொல்லி உங்களை தாங்குன்னு தாங்கி தாய் தந்தையை எந்த குழந்தை நல்லா பார்க்குதோ அவங்க புத்திர தோஷம் இல்லாமல் சீரும் சிறப்புமாக வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட குழந்தை உங்களுக்கு கிடைக்கணும். கடைசி காலத்துலேயும் இந்த குழந்தை உங்களை பார்த்துக்கணும். கடைசி காலத்தில் உங்களுக்கு செய்யக்கூடிய ஈமக்கடன் என்று சொல்லக்கூடிய கர்மக்கடனையும் கரெக்டாக செலுத்தணும். அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல குலதெய்வத்திற்கு உண்டான உங்கள் புத்திர தோஷத்துக்கு உண்டான அந்த நிவர்த்தி கடனை வந்து எந்த கோவிலில் போய் செலுத்தணும், புத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு எந்த கோவிலுக்கு போகணும். எண்ணற்ற கோவில்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ஆனால் எல்லா கோவிலும் உங்களுக்கு ஓடி வந்து சப்போர்ட் பண்ணுமானா வராது. எல்லா தெய்வமும் ஓடி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு உறவுன்னு இருக்காங்க, சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான்னு சொல்லி ஒரு 100 உறவு உங்கள்கிட்ட இருக்குது. எல்லா உறவுகிட்டையும் நீங்கள் பணம் வாங்க முடியாது. ஏதோ ஒரு உறவு உங்களுக்காக கொடுக்க ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த உறவு யார் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் காசு பணம் கேட்டிங்கன்னா அந்த உறவுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எண்ணற்ற தெய்வங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு உண்டான அந்த தெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக கையில் பிடிச்சி அந்த தெய்வத்தின் கோவிலில் போய் அந்த இறைவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பூதா நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புத்திர தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு காலப்போக்கில் ஒரு பரிகாரம் உடனே செஞ்ச உடனே பழிக்காது. நீங்கள் காலப்போக்கில் செஞ்சுக்கிட்டு வர என்ன ஆகும்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி யோகமான குழந்தைகள் உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். குழந்தை பிறந்துட்டு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்ய இந்த பரிகாரத்தில் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு யோகமான குழந்தைகள் பிறக்கும். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரன் பேத்தின்னு சொல்லக்கூடிய உறவாக வரும். உங்கள் மடியில் அதில் தவழும். நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தோஷத்தை கழிச்சிட்டு வர்றீங்க, பேரன் பேத்தின்னு சொல்லக்கூடிய உறவு வந்துட்டு அந்த உறவு வந்து உங்களை நெருங்கி வந்து தாத்தா பாட்டின்னு சொல்லி உங்களை கட்டி பிடிச்சி அரவணைக்குது அப்படின்னா உங்கள் தோஷம் நிவர்த்தி ஆகிட்டுன்னு அர்த்தம். உங்கள் குழந்தையும் உங்ககிட்ட வர மாட்டேங்குது. உங்கள் குழந்தைகளுக்கு பிறந்த பேரம்பேத்தியில் உங்களை எட்டி பார்க்க மாட்டேங்கி தாத்தா பாட்டி அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக போடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டுக்கு மூஞ்சி தூக்கிட்டு போகுது அப்படின்னா நீங்கள் செஞ்ச பரிகாரம் சரியாக இல்லை, நீங்கள் செய்த வழிபாடு சரியாக எடுக்கலை, உங்கள் தோஷம் கழியலைன்னு அர்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ புத்திர தோஷம் இருக்கிற அன்பர்களுக்கு நீங்கள் தெய்வ வழிபாடுகளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அப்பா வழி குலதெய்வமா அம்மா வழி குலதெய்வமா அல்லது இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்தின் வழிபாடு மூலமாகவா உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் என்று சொல்லக்கூடிய இறந்து போன குழந்தைகள் வழிவாக தெய்வத்தின் வழியாக உங்கள் கர்ம கடனை தீர்க்கணுமா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அதை நிவர்த்தி செய்ய எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் குழந்தைகள் உங்கள் கண்ணெதிரே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த பரிகாரம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். என்னோடய சேனல் நேம் வந்து ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவம் அருள்வாக்கு ஜோதிடம். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சரிங்களா. இது போன்ற பல வீடியோக்கள் வந்து சேனலில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.